வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே. ஈராக் நாட்டில் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ஈரானால் தாக்கப்பட்டது. இந்தியர் ஒருவர் பலியாகிறார். மார்ஷல் நாட்டினுடைய ஈராக் கரை அருகே பாஸ்ரா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஈரானிய படையினரால் தாக்கப்பட்டது. அதை பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மார்ஷல் ஐலாந்து நாட்டினுடைய கொடியை பொருத்திய இந்த அமெரிக்க நாட்டு கப்பல் ஈராக் கடற்கரை அருகே பாஸ்ரா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்க நாட்டிற்கு சொந்தமான இந்த கப்பலின் பெயர் விஷ்ணு என்று விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது. அந்த கப்பல் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டிருக்கு என்றால் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட படகு இந்த சேஃப்டி விஷ்ணுவின் மீது மோதி மிகப்பெரிய அளவில் இந்த விபத்து ஏற்பட்டு தீ பிளம்புகள் வானை நோக்கி உயர்ந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு மிக கொடூரமான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல் இன்று காலையே வெளியாகி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தற்போது இந்திய தூதரகம் இந்த விபத்தில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த கப்பலில் இருந்த ஏனைய 15 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஈராக் நாட்டு அதிகாரிகளோடு இந்திய அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் மீட்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தூதரக அதிகாரிகள் செய்து வருவதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது.